بسم الله الرحمن الرحيم يسألونك عن الأنفال قل الأنفال لله والرسول فاتقوا الله وأصلحوا ذات بينكم وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. அத்தியாயம் அல் அன்பால் மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 75. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நபியே, இறைவன் அளிக்கும் மேலதிக நன்கொடையான அன்பால் பற்றி அவர்கள் உம்மிடம் வினவுகின்றார்கள். கூறுவீராக, அன்பால் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உரியனவாகும். எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். மேலும் உங்களுக்கிடையே உள்ள உறவுகளை சீராக்கிக் கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டோராயின் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. الذين يقيمون الصلاة ومما رزقناهم ينفقون أولئك هم المؤمنون حقا لهم درجات عند ربهم ومغفرة ورزق كريم. உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யாரெனில், அல்லாஹுவின் பெயர் கூறப்படும் போது அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். மேலும் அவருடைய வசனங்கள் அவர்கள் முன் ஓதப்பட்டால் அவர்களுடைய நம்பிக்கை அதிகமாகிவிடும். மேலும் அவர்கள் தங்களுடைய இறைவனையே முழுவதும் சார்ந்திருப்பார்கள். அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நம்முடைய வழியில் செலவு செய்வார்கள். இத்தகையோர்தாம் உண்மையான நம்பிக்கையாளர்கள். அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உயர்ந்த படித்தரங்கள் இருக்கின்றன. மேலும் தவறுகளுக்கு மன்னிப்பும் கண்ணியமான நற்பேரும் இருக்கின்றன. كما أخرجك ربك من بيتك بالحق وإن فريقا من المؤمنين لكارهون يجادلونك في الحق بعدما تبين كأنما يساقون إلى الموت وهم ينظرون. இந்த போர் பொருட்கள் விவகாரத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிற நிலை முன்பு ஏற்பட்ட நிலையை போன்றே உள்ளது. அப்போது இறைவன் உம்மை சத்தியத்துடன் வீட்டிலிருந்து வெளிக்கொணர்ந்தான். இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவினருக்கு அது வெறுப்பாக இருந்தது. அவர்கள் சத்தியம் தெளிவாகிவிட்ட பின்னரும் அது குறித்து உம்மிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களுடைய நிலைமை கண்களால் பார்த்து கொண்டிருக்கும் போதே மரணத்தின் பக்கமாக இழுத்துச் செல்லப்படுவது போன்று இருந்தது. وَإِذْ يَعِدُكُمُ اللَّهُ إِحْدَى الطَّائِفَتَيْنِ أَنَّهَا لَكُمْ وَتَوَدُّونَ أَنَّ غَيْرَ ذَاتِ الشَّوْكَةِ تَكُونُ لَكُمْ وَيُرِيدُ اللَّهُ أَن يُحِقَّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَيُرِيدُ اللَّهُ
لِيُحِقَّ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَيَقْطَعَ دَابِرَ الْكَافِرِينَ لِيُحِقَّ الْحَقَّ وَيُبْطِلَ الْبَاطِلَ وَلَوْ كَرِهَ الْمُجْرِمُونَ. மேலும் இதனையும் நினைத்து பாருங்கள், இரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் நிச்சயம் உங்கள் கைக்கு கிடைத்து விடுவர் என்று அல்லாஹ் உங்களிடம் வாக்குறுதி அளித்தான். ஆனால் நிராயுதபாணிகளான கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினீர்கள். ஆனால் அல்லாஹுவோ தன் வாக்குகளால் சத்தியத்தை சத்தியம் என்று காட்டவும் நிராகரிப்பாளர்களை வேறறுக்கவுமே நாடியிருந்தான். ஏனெனில் சத்தியம் சத்தியம்தான் என்றும் அசத்தியம் அசத்தியம்தான் என்றும் தெளிவாக்கிட வேண்டும் என்பதற்காக. குற்றவாளிகள் இதனை எவ்வளவு வெறுத்தாலும் சரியே. إِذْ تَسْتَغِيثُونَ رَبَّكُمْ فَاسْتَجَابَ لَكُمْ أَنِّي مُمِدُّكُمْ بِأَلْفٍ مِّنَ الْمَلَائِكَةِ مُرْدِفِينَ وَمَا جَعَلَهُ اللَّهُ إِلَّا بُشْرَى وَلِتَطْمَئِنَّ بِهِ قُلُوبُكُمْ وَمَا النَّصْرُ إِلَّا مِنْ عِندِ اللَّهِ إِنَّ اللَّهَ عَزِيزٌ حَكِيمٌ. உங்கள் இறைவனிடம் நீங்கள் உதவி தேடி முறையிட்டுக் கொண்டிருந்ததையும் நினைத்து பாருங்கள். அப்போது அவன் பதிலளித்தான், 1000 வானவர்களை தொடர்ச்சியாக அனுப்பி சின்னமாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன். அல்லாஹ் இதனை அறிவித்தது உங்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் இதன் மூலம் உங்கள் இதயங்கள் நிம்மதியடைவதற்காகவுமே தவிர வெற்றி என்றைக்கும் அல்லாஹ்விடமிருந்துதான் ஏற்படுகிறது. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறிவாளனுமாவான். إِذْ يُغَشِّيكُمُ النُّعَاسَ أَمَنَةً مِّنْهُ وَيُنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً ليطهركم به ويذهب عنكم رجز الشيطان وليربط على قلوبكم ويثبت به الأقدام. இதையும் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் உங்களை சிற்றுறக்கம் கொள்ளச் செய்து தன் சார்பிலிருந்து உங்களுக்கு மன நிம்மதியையும் அச்சமின்மையையும் ஏற்படுத்தினான். மேலும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஷைத்தான் ஏற்படுத்திய அசுத்தங்களை உங்களை விட்டு அகற்றுவதற்காகவும் உங்கள் இதயங்களை வலுப்படுத்துவதற்காகவும் அதன் மூலம் உங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவதற்காகவும் வானத்திலிருந்து உங்கள் மீது மழையையும் பொழியச் செய்தான். إِذْ يُوحِي رَبُّكَ إِلَى الْمَلَائِكَةِ أَنِّي مَعَكُمْ فَثَبِّتُوا الَّذِينَ آمَنُوا سَأُلْقِي فِي قُلُوبِ الَّذِينَ كَفَرُوا الرُّعْبَ فَاضْرِبُوا فَوْقَ الْأَعْنَاقِ وَاضْرِبُوا مِنْهُمْ كُلَّ بَنَانٍ ذَلِكَ بِأَنَّهُمْ شَاقُّوا اللَّهَ وَرَسُولَهُ وَمَن يُشَاقِقِ اللَّهَ وَرَسُولَهُ فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ.
ذَلِكُمْ فَذُوقُوهُ وَأَنَّ لِلْكَافِرِينَ عَذَابَ النَّارِ. இதனையும் நினைவு கூறுங்கள். இறைவன் வானவர்களிடம் அறிவித்துக் கொண்டிருந்தான், நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கின்றேன். எனவே நம்பிக்கையாளர்களை நீங்கள் உறுதியாக இருக்கச் செய்யுங்கள். இதோ நிராகரிப்பாளர்களின் உள்ளங்களில் பீதியை ஏற்படுத்தி விடுகின்றேன். எனவே நீங்கள் அவர்களுடைய பிடரிகளில் தாக்குங்கள், அவர்களின் ஒவ்வொரு விரல் மூட்டுகளிலும் அடியுங்கள். இதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்த்துக் கொண்டிருந்ததுதான். மேலும் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் யார் எதிர்க்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாயிருக்கின்றான். இதுதான் உங்களுக்குரிய தண்டனை. இப்பொழுது இதனை சுவையுங்கள். மேலும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்கு சின்னமாக நரக வேதனை இருக்கிறது என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். يا أيها الذين آمنوا إذا لقيتم الذين كفروا زحفا فلا تولوهم الأدبار ومن يولهم يومئذ دبره إلا متحرفا لقتال أو متحيزا إلى فئة فقد باء بغضب من الله ومأواه جهنم وبئس المصير. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் படையாக திரண்டு சென்று இறை நிராகரிப்பாளர்களுடன் போரிட நேர்ந்தால் அவர்களுக்கு புறமுதுகு காட்டி ஓடாதீர்கள். அந்நாளில் யாரேனும் புறமுதுகு காட்டி ஓடினால் போர் தந்திரத்திற்காகவோ வேறொரு படையுடன் சேர்ந்து கொள்வதற்காகவோ செல்பவரை தவிர மற்றவர்கள் சின்னமாக அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாகி விடுவர். மேலும் அவர்களுடைய புகலிடம் நரகமாகும், அது மோசமான இருப்பிடமாகும். أَلَمْ تَقْتُلُوهُمْ وَلَكِنَّ اللَّهَ قَتَلَهُمْ وَمَا رَمَيْتَ إِذْ رَمَيْتَ وَلَكِنَّ اللَّهَ رَمَى وَلِيُبْلِيَ الْمُؤْمِنِينَ مِنْهُ بَلَاءً حَسَنًا إِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. ذَلِكُمْ وَأَنَّ اللَّهَ مُوهِنُ كَيْدِ الْكَافِرِينَ. إِن تَسْتَفْتِحُوا فَقَدْ جَاءَكُمُ الْفَتْحُ وَإِن تَنْتَهُوا فَهُوَ خَيْرٌ لَكُمْ وَإِن تَعُودُوا نَعُدْ وَلَن تُغْنِيَ عَنكُمْ فِئَتُكُمْ شَيْئًا وَلَوْ كَثُرَتْ وَأَنَّ اللَّهَ مَعَ الْمُؤْمِنِينَ. உண்மை யாதெனில் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, அல்லாஹுதான் அவர்களை கொன்றான். மேலும் நபியே, நீர் எரிந்த போது உண்மையில் எரிந்தது நீர் அல்லர், மாறாக அல்லாஹுதான் எரிந்தான். மேலும் இறை நம்பிக்கையாளர்களை இதில் பங்கேற்க செய்தது எதற்காகவெனில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை நன்மை தரக்கூடிய சோதனையில் ஆழ்த்தி வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக. சின்னமாக அல்லாஹ் நன்கு செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். இது உங்கள் விஷயத்தில் மேற்கொள்ளப்பட்ட நிலையாகும். ஆனால் நிராகரிப்பாளர்களின் நிலை யாதெனில் அவர்களின் சதித்திட்டங்களை சின்னமாக அல்லாஹ் பலவீனப்படுத்தக்கூடியவனாயிருக்கின்றான். இந்நிராகரிப்பாளர்களிடம் நீர் கூறுவீராக,
நீங்கள் ஒரு முடிவை விரும்புகின்றீர்கள் என்றால் இதோ அந்த முடிவு உங்கள் முன் வந்துவிட்டது. இனி நீங்கள் தவறான போக்கை தவிர்த்துக் கொண்டால் அது உங்களுக்கு நல்லதாகும். அறிவற்ற இதே செயலின் பக்கம் நீங்கள் மீண்டும் திரும்பினால் நாமும் மீண்டும் தண்டிப்போம். உங்களுடைய கூட்டம் எவ்வளவு அதிகமாயினும் சரியே, அது உங்களுக்கு யாதொரு பலனையும் அளிக்காது. சின்னமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடன் இருக்கின்றான். يا أيها الذين آمنوا أطيعوا الله ورسوله ولا تولوا عنه وأنتم تسمعون ولا تكونوا كالذين قالوا سمعنا وهم لا يسمعون إن شر الدواب عند الله الصم البكم الذين لا يعقلون ولو علم الله فيهم خيرا لأسمعهم ولو أسمعهم لتولوا وهم معرضون. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். மேலும் கட்டளையை செவியேற்ற பின் அதை புறக்கணிக்காதீர்கள். மேலும் செவியேற்காமல் இருந்து கொண்டு நாங்கள் செவியேற்றோம் என்று கூறியவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். சின்னமாக சிந்தித்துணராத செவிடர்களும் ஊமையர்களும் தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் இழிவான விலங்குகளாவர். அவர்களிடம் கொஞ்சமேனும் நல்லியல்பு இருப்பதாக அல்லாஹ் அறிந்திருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு செவியுறும் பேற்றினை அருளியிருப்பான். ஆனால் நல்லியல்பற்றவர்களாயிருந்தும் அவன் அவர்களை செவியேற்க செய்திருந்தால் புறக்கணித்தவர்களாய் முகம் திருப்பிக் கொண்டு போயிருப்பார்கள். يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடியதன் பக்கம் இறை தூதர் உங்களை அழைக்கும் போது அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதில் அளியுங்கள். அல்லாஹ் மனிதனையும் அவனது உள்ளத்தையும் சூழ்ந்து நிற்கின்றான் என்பதையும் சின்னமாக அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் எந்த ஃபித்னாவின் குழப்பத்தின் தீய விளைவு உங்களில் பாவம் புரிந்தவர்களை தாக்குவதுடன் மட்டும் நின்று விடாதோ அந்த குழப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் சின்னமாக அல்லாஹ் கடுமையாக தண்டனை அளிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். وَاذْكُرُوا إِذْ أَنْتُمْ قَلِيلٌ مُسْتَضْعَفُونَ فِي الْأَرْضِ تَخَافُونَ أَنْ يَتَخَطَّفَكُمُ النَّاسُ فَآوَاكُمْ وَأَيَّدَكُمْ بِنَصْرِهِ وَرَزَقَكُمْ مِنَ الطَّيِّبَاتِ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ.
மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் சிறுபான்மையோராயிருந்தீர்கள், பூமியில் வலிமையற்றவர்களாய் கருதப்பட்டீர்கள். பிற மக்கள் உங்களை இராஞ்சி சென்று விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சிக் கொண்டிருந்தீர்கள். அப்போது அல்லாஹ் உங்களுக்கு தஞ்சம் அளித்தான். தனது உதவியின் மூலம் உங்களுடைய கரங்களை வலுப்படுத்தினான். மேலும் அவன் நல்ல பொருள்களிலிருந்து உங்களுக்கு உணவு வழங்கினான். நீங்கள் நன்றி செலுத்தக்கூடும் என்பதற்காக. يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அறிந்தும் புரிந்தும் வஞ்சனை செய்யாதீர்கள். அறிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்களில் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உண்மையில் சோதனை பொருள்களே என்பதையும், சின்னமாக அல்லாஹ்விடம் மகத்தான கூலி இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் اتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم والله ذو الفضل العظيم. وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُونَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தீர்களாயின் உங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உரைகளை வழங்குவான். மேலும் உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு நீக்கி விடுவான். மேலும் உங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் மாபெரும் அருளுடையவனாக இருக்கின்றான். மேலும் இந்த நேரத்தையும் நினைவு கூறுங்கள். சத்தியத்தை நிராகரித்தவர்கள் உமக்கு எதிராக சதித்திட்டங்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். உம்மை கைது செய்ய வேண்டும், அல்லது உம்மை கொலை செய்ய வேண்டும், அல்லது நாடு கடத்த வேண்டும் என்பதற்காக. இவ்வாறாக அவர்கள் தங்களுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார்கள். மேலும் அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தான். இன்னும் அல்லாஹ் சூழ்ச்சி செய்வோரில் அனைவரையும் விட சிறந்தவனாயிருக்கின்றான். وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا قَالُوا قَدْ سَمِعْنَا لَوْ نَشَاءُ لَقُلْنَا مِثْلَ هَذَا إِنْ هَذَا إِلَّا أَسَاطِيرُ الْأَوَّلِينَ. وَإِذْ قَالُوا اللَّهُمَّ إِنْ كَانَ هَذَا هُوَ الْحَقَّ مِنْ عِنْدِكَ فَأَمْطِرْ عَلَيْنَا حِجَارَةً مِنَ السَّمَاءِ أَوْ ائْتِنَا بِعَذَابٍ أَلِيمٍ. وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ.
மேலும் நம் வசனங்கள் அவர்கள் முன் ஓதி காண்பிக்கப்படும் போது கூறுவார்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டோம், நாங்கள் நினைத்தால் இதை போன்று நாங்களும் உருவாக்கி கூற முடியும். இவையெல்லாம் முன்னோர்கள் கூறி வரும் கட்டுக்கதைகளே என்று வேறில்லை. மேலும் அவர்கள் இவ்வாறு கூறியதை நினைத்து பாரும். இறைவனே, இது உன்னிடமிருந்து அருளப்பட்ட சத்தியம் என்பது உண்மையாயின் எங்கள் மீது வானத்திலிருந்து கல்மாரி பொழிந்து விடு, அல்லது துன்புறுத்தும் வேதனையை எங்களுக்கு கொண்டு வா. ஆனால் நீர் அவர்களுக்கிடையே இருக்கும் போது அல்லாஹ் அவர்கள் மீது வேதனையை இறக்குபவனாக இல்லை. மேலும் மக்கள் பாவ மன்னிப்பை வேண்டிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் மீது வேதனையை இறக்கி விடுவது அல்லாஹ்வின் நியதி அல்ல. وَمَا لَهُمْ أَلَّا يُعَذِّبَهُمُ اللَّهُ وَهُمْ يَصُدُّونَ عَنِ الْمَسْجِدِ الْحَرَامِ وَمَا كَانُوا أَوْلِيَاءَهُ إِنْ أَوْلِيَاؤُهُ إِلَّا الْمُتَّقُونَ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ وَمَا كَانَ صَلَاتُهُمْ عِندَ الْبَيْتِ إِلَّا مُكَاءً وَتَصْدِيَةً فَذُوقُوا الْعَذَابَ بِمَا كُنتُمْ تَكْفُرُونَ إِنَّ الَّذِينَ كَفَرُوا يُنْفِقُونَ أَمْوَالَهُمْ لِيَصُدُّوا عَن سَبِيلِ اللَّهِ فَسَيُنْفِقُونَهَا ثُمَّ تَكُونُ عَلَيْهِمْ حَسْرَةً ثُمَّ يُغْلَبُونَ وَالَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ يُحْشَرُونَ لِيَمِيزَ اللَّهُ الْخَبِيثَ مِنَ الطَّيِّبِ وَيَجْعَلَ الْخَبِيثَ بَعْضَهُ عَلَى بَعْضٍ فَيَرْكُمَهُ جَمِيعًا فَيَجْعَلَهُ فِي جَهَنَّمَ أُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு முறையான நிர்வாகிகளாக இல்லாத நிலையில் மக்களை அங்கு செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனைக்குள்ளாக்காமல் இருப்பதற்கு அவர்களிடம் என்ன காரணம் உள்ளது? இறையச்சமுள்ளவர்கள் மட்டுமே அதன் முறையான நிர்வாகிகளாய் ஆக முடியும். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள். காபா ஆலயத்தில் அவர்களுடைய தொழுகை சீட்டி அடிப்பதும் கைதட்டுவதுமே அன்றி வேறில்லை. எனவே நீங்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் இப்போது வேதனையை சுவையுங்கள். சத்தியத்தை மறுத்தவர்கள் அல்லாஹுவின் வழியில் செல்லவிடாமல் மக்களை தடுப்பதற்காக தங்களுடைய பொருள்களை செலவழிக்கின்றார்கள். மென்மேலும் செலவழித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் இறுதியில் இந்த செயல்களே அவர்கள் வருந்துவதற்கு காரணமாய் அமைந்துவிடும். பிறகு அவர்கள் தோல்வி அடைவார்கள். மேலும் இந்நிராகரிப்பாளர்கள் நரகின் பக்கமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எதற்காகவெனில் அல்லாஹ் தூய்மையானதிலிருந்து தூய்மையற்றதை பிரித்தெடுத்து தூய்மையற்ற ஒவ்வொன்றையும் ஒன்று சேர்த்து பிறகு அந்த குவியலை நரகத்தில் வீசி எறிவதற்காக. இத்தகையோர்தாம் முற்றிலும் இழப்புக்குரியவர்களாவர். قُلْ لِلَّذِينَ كَفَرُوا إِن يَنْتَهُوا يُغْفَرْ لَهُم مَّا قَدْ سَلَفَ وَإِن يَعُودُوا فَقَدْ مَضَتْ سُنَّةُ الْأَوَّلِينَ. நபியே, இந்நிராகரிப்பாளர்களிடம் நீர் கூறும்,
இப்போதேனும் அசத்திய போக்கிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வார்களாயின் முன்பு செய்த குற்றங்கள் யாவும் மன்னிக்கப்படும். ஆனால் பழைய போக்கிற்கு அவர்கள் மீண்டும் திரும்புவார்களாயின் முற்கால மக்கள் என்ன கதிக்கு ஆளானார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. وَقَاتِلُوهُمْ حَتَّى لَا تَكُونَ فِتْنَةٌ وَيَكُونَ الدِّينُ كُلُّهُ لِلَّهِ فَإِنِ انتهوا فَإِنَّ اللَّهَ بِمَا يَعْمَلُونَ بَصِيرٌ وَإِن تَوَلَّوْا فَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَوْلَاكُمْ نِعْمَ الْمَوْلَى وَنِعْمَ النَّصِيرُ. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, குழப்பம் இல்லாதொழிந்து தீன் முழுவதும் அல்லாஹுக்கே உரித்தானதாகும் வரை நீங்கள் இந்நிராகரிப்பாளர்களுடன் போர் புரியுங்கள். பிறகு அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொண்டால் அவர்களுடைய செயல்களை சின்னமாக அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். மேலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தால் அல்லாஹ் உங்கள் பாதுகாவலனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் சிறந்த பாதுகாவலனும் சிறந்த முறையில் உதவி புரிபவனும் ஆவான். وَاعْلَمُوا أَنَّمَا غَنِمْتُم مِّن شَيْءٍ فَأَنَّ لِلَّهِ خُمُسَهُ وَلِلرَّسُولِ وَلِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى فَأَنَّ لِلَّهِ خُمُسَهُ وَلِلرَّسُولِ وَلِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ وَابْنِ السَّبِيلِ إِن كُنتُمْ آمَنتُم بِاللَّهِ وَمَا أَنزَلْنَا عَلَى عَبْدِنَا يَوْمَ الْفُرْقَانِ يَوْمَ الْتَقَى الْجَمْعَانِ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. மேலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், போரில் ஏதேனும் பொருள்களை நீங்கள் பெற்றால் அவற்றில் 1/5 பாகம் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் பயணிகளுக்கும் உரியதாகும். நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளில், அதாவது பத்ர் போரின் போது 2 படைகளும் மோதிக்கொண்ட நாளில் நம் அடியாருக்கு நாம் இறக்கியருளியதன் மீதும் நம்பிக்கை கொள்பவர்களாயிருந்தால் இந்த பாகத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி விடுங்கள். அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றலுடையவனாயிருக்கின்றான். إِذْ أَنْتُمْ بِالْعُدْوَةِ الدُّنْيَا وَهُمْ بِالْعُدْوَةِ الْقُصْوَى وَالرَّكْبُ أَسْفَلَ مِنْكُمْ وَلَوْ تَوَاعَدتُّمْ لَاخْتَلَفْتُمْ فِي الْمِيعَادِ وَلَكِنْ لِيَقْضِيَ اللَّهُ أَمْرًا كَانَ مَفْعُولًا لِيَهْلِكَ مَنْ هَلَكَ عَن بَيِّنَةٍ وَيَحْيَى مَنْ حَيَّ عَن بَيِّنَةٍ وَإِنَّ اللَّهَ لَسَمِيعٌ عَلِيمٌ. நீங்கள் பள்ளத்தாக்கிலிருந்து மிக நெருங்கிய பகுதியிலும் அவர்கள் மிக தொலைவான பகுதியிலும் தளம் அமைத்து இருந்ததையும், மேலும்
பயணக் கூட்டம் உங்களுக்கு கீழே கடற்கரை ஓரமாக இருந்ததையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். முன்னரே நீங்களும் அவர்களும் எங்காவது குறிப்பிட்ட இடத்தில் போர் செய்வதென முடிவு செய்திருப்பீர்களாயின் அப்போது அந்த முடிவிலிருந்து நிச்சயம் நீங்கள் நழுவிச் சென்றிருப்பீர்கள். ஆயினும் தீர்மானிக்கப்பட்டிருந்த விஷயத்தை அல்லாஹ் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காக இவ்வாறெல்லாம் நிகழ்ந்தன. ஏனெனில் அழிய வேண்டியவன் தக்க காரணத்துடன் அழிய வேண்டும், மேலும் உயிர் வாழ வேண்டியவன் தக்க காரணத்துடன் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக. மேலும் சின்னமாக அல்லாஹ் அனைத்தையும் செதியுறுபவனும் நன்கறிபவனுமாவான். إذ يريكهم الله في منامك قليلا ولو أراكهم كثيرا لفشلتم ولتنازعتم في الأمر ولكن الله سلم إنه عليم بذات الصدور. நபியே, அல்லாஹ் உம்முடைய கனவில் அவர்களின் எண்ணிக்கையை குறைவாய் காண்பித்ததை நீர் நினைத்து பாரும். அவன் உமக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகமாய் காண்பித்திருந்தால் நிச்சயம் நீங்கள் ஊக்கம் குன்றியிருப்பீர்கள். மேலும் போர் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் பிணங்கி இருப்பீர்கள். எனினும் அல்லாஹுதான் உங்களை இதிலிருந்து காத்தருளினான். சின்னமாக அவன் நெஞ்சங்களில் மறைந்திருப்பவற்றை கூட நன்கறிந்தவனாயிருக்கின்றான். وَإِذْ يُرِيكُمُوهُمْ إِذِ الْتَقَيْتُمْ فِي أَعْيُنِكُمْ قَلِيلًا وَيُقَلِّلُكُمْ فِي أَعْيُنِهِمْ لِيَقْضِيَ اللَّهُ أَمْرًا كَانَ مَفْعُولًا وَإِلَى اللَّهِ تُرْجَعُ الْأُمُورُ. மேலும் இதனையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் போரிட்ட போது அவன் உங்களுடைய கண்களுக்கு அவர்களின் எண்ணிக்கையை குறைவாகவும் அவர்களுடைய கண்களுக்கு உங்களுடைய எண்ணிக்கையை குறைவாகவும் காண்பித்தான். எதற்காகவெனில் நிகழ வேண்டிய செயலை அல்லாஹ் வெளிப்படுத்திட வேண்டும் என்பதற்காக. இறுதியில் விவகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமே திரும்ப கொண்டு வரப்பட இருக்கின்றன. يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين. ولا تكونوا كالذين خرجوا من ديارهم بطرا ورئاء الناس ويصدون عن سبيل الله والله بما يعملون محيط. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஏதேனும் ஒரு குழுவினரோடு நீங்கள் போரிடும் போது நிலைகுலையாமல் இருங்கள். மேலும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி அடையலாம். மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்களிடையே பலவீனம் தோன்றிவிடும். மேலும் உங்கள் மதிப்பும் வலிமையும் அழிந்து போய்விடும். ஆகவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். சின்னமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். மேலும் இருமாப்புடனும் தன் மதிப்பை பிற மக்களுக்கு காட்டும் வகையிலும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து எவர்கள் வெளியேறினார்களோ, மேலும் அல்லாஹ்வின் பாதையில் செல்ல விடாமல் மக்களை தடுக்கின்றார்களோ அவர்களைப் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள்.
அல்லாஹ் அவர்கள் செய்பவை அனைத்தையும் சூழ்ந்தறிபவனாயிருக்கின்றான். وَإِذْ زَيَّنَ لَهُمُ الشَّيْطَانُ أَعْمَالَهُمْ وَقَالَ لَا غَالِبَ لَكُمُ الْيَوْمَ مِنَ النَّاسِ وَإِنِّي جَارٌ لَكُمْ فَلَمَّا تَرَاءَتِ الْفِئَتَانِ نَكَصَ عَلَى عَقِبَيْهِ وَقَالَ إِنِّي بَرِيءٌ منكم إِنِّي أَرَى مَا لَا تَرَوْنَ إِنِّي أَخَافُ اللَّهَ وَاللَّهُ شَدِيدُ الْعِقَابِ. மேலும் இதையும் நினைத்துப் பாருங்கள், ஷைத்தான் அவர்களுடைய தீய செயல்களை அவர்களின் பார்வையில் அழகாக்கி காட்டினான். மேலும் இன்று மக்களில் எவரும் உங்களை வென்றிட முடியாது, நான் உங்களுக்கு உறுதுணையாய் இருக்கின்றேன் என்றும் அவர்களிடம் கூறினான். ஆயினும் இரு படைகளும் மோதிக்கொண்ட போது அவன் புறங்காட்டி திரும்பி சென்று விட்டான். மேலும் அவன் கூறினான், நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன், நீங்கள் பார்க்காதவற்றை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், நான் அல்லாஹுவை குறித்து அஞ்சுகின்றேன், மேலும் அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் மிக கடுமையானவன். إِذْ يَقُولُ الْمُنَافِقُونَ وَالَّذِينَ فِي قُلُوبِهِم مَّرَضٌ غَرَّ هَٰؤُلَاءِ دِينُهُمْ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَإِنَّ اللَّهَ عَزِيزٌ حَكِيمٌ. وَلَوْ تَرَىٰ إِذْ يَتَوَفَّى الَّذِينَ كَفَرُوا الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ وَذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ ذَلِكَ بِمَا قَدَّمَتْ أَيْدِيكُمْ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. كَدَأْبِ آلِ فِرْعَوْنَ وَالَّذِينَ مِن قَبْلِهِمْ كَفَرُوا بِآيَاتِ اللَّهِ فَأَخَذَهُمُ اللَّهُ بِذُنُوبِهِمْ إِنَّ اللَّهَ قَوِيٌّ شَدِيدُ الْعِقَابِ. இதனையும் நினைத்துப் பாருங்கள், நயவஞ்சகர்களும் எவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களும் இவர்களுடைய மார்க்கம் இவர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது என்று கூறினார்கள். உண்மை யாதெனில், எவரேனும் அல்லாஹுவை முழுதும் சார்ந்து வாழ்வாரானால் அல்லாஹ் அவருக்கு போதுமானவன் ஆவான். சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். வீழ்த்தப்பட்ட நிராகரிப்பாளர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றிக் கொண்டிருந்ததை நீர் கண்டிருக்க வேண்டுமே. அந்த வானவர்கள் அவர்களின் முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களிடம் கூறிக்கொண்டிருந்தார்கள், இதோ சுட்டு பொசுக்குகின்ற தண்டனையை சுவையுங்கள், உங்கள் கரங்கள் முன்பே சம்பாதித்த செயல்களினால் விளைந்த தண்டனைதான் இது. சின்னமாக அல்லாஹு தன்னுடைய அடிமைகளுக்கு அநீதி இழைப்பவன் அல்ல. இவர்களுக்கு நேர்ந்த கதி ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நேர்ந்தது போன்றதாகும். அவர்கள் அல்லாஹ்வின் சான்றுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆகையால் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். சின்னமாக அல்லாஹ் மிக்க வலிமையுடையவனாகவும் கடும் தண்டனை அளிப்பவனாகவும் இருக்கின்றான்.
ذلك بأن الله لم يك مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم وأن الله سميع عليم كدأب آل فرعون والذين من قبلهم كذبوا بآيات ربهم فأهلكناهم بذنوبهم وأغرقنا آل فرعون وَكُلٌّ كَانُوا ظَالِمِينَ எந்த சமுதாயத்தாரும் தங்களின் நடைமுறையை மாற்றிக்கொள்ளாதவரை நிச்சயமாக அல்லாஹ்வும் அவர்களுக்கு புரிந்த எந்த ஓர் அருட்கொடையையும் மாற்றுவதில்லை எனும் அல்லாஹ்வின் நியதிக்கேற்பவே இது நடைபெற்றது. அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். ஃபிரௌனின் கூட்டத்தாருக்கும் அவர்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் நேர்ந்த கதி இந்த நியதியின்படியே ஏற்பட்டது. தங்களுடைய இறைவனின் சான்றுகளை அவர்கள் பொய்யென கூறினார்கள். அப்போது அவர்கள் செய்த பாவச் செயல்களின் காரணமாக அவர்களை நாம் அழித்தோம். இன்னும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்தோம். ஏனெனில் அவர்கள் அனைவரும் கொடுமை இழைப்பவர்களாயிருந்தார்கள். இன்ன ஷர்ரத்-தவாபி இன்தல்லாஹி அல்லதீன கஃபரூ ஃபஹும் லா யு'மினூன் الذين عاهدت منهم ثم ينقضون عهدهم في كل مرة وهم لا يتقون فإما تثقفنهم في الحرب فشرد بهم من خلفهم لعلهم يذكرون وإما تخافن من قوم خيانة فانبذ إليهم على سواء إن الله لا يحب الخائنين ولا يحسبن الذين كفروا سبقوا إنهم لا يعجزون சின்னமாக எவர்கள் சத்தியத்தை நிராகரித்தார்களோ பிறகு எவ்விதத்திலும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லையோ அவர்கள்தாம் பூமியில் நடமாடும் படைப்புகளிலேயே அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானவர்கள். குறிப்பாக உம்மோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு பின்னர் ஒவ்வொரு முறையும் தங்களுடைய ஒப்பந்தத்தை எவர்கள் முறிக்கின்றார்களோ மேலும் கொஞ்சமும் இரையச்சம் கொள்ளாதிருக்கின்றார்களோ அவர்கள்தாம் இவர்களில் மிகவும் கெட்டவர்களாவர். எனவே போரில் அவர்களை நீர் சந்தித்தால் அவர்களை சின்னாபின்னமாய் சிதற அடித்து அவர்களுக்கு பின் வருவோரை திகிலடைய செய்திட வேண்டும். உடன்படிக்கையை மீறுவதால் ஏற்படும் தீய கதியினை கண்டு அவர்கள் படிப்பினை பெறக்கூடும். உடன்படிக்கை செய்து கொண்டு ஏதாவது ஒரு கூட்டத்தினர் உம்மிடம் நம்பிக்கை துரோகமாக நடந்து கொள்வார்களோ என்று நீர் அஞ்சினால் அவர்களின் உடன்படிக்கையை வெளிப்படையாக அவர்களிடமே எரிந்துவிடும். சின்னமாக அல்லாஹ் நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. மேலும் இறை மறுப்பாளர்கள் தாம் தப்பித்து விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். சின்னமாக அவர்கள் நம்மை இயலாமையில் ஆழ்த்திட முடியாது. وَأَعِدُّوا لَهُم مَّا
استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم وآخرين من دونهم لا تعلمونهم الله يعلمهم وما تنفقوا من شيء في سبيل الله يوفى إليكم وأنتم لا تظلمون. மேலும் அவர்களை எதிர்ப்பதற்கென உங்களால் முடிந்த அளவு அதிகமான வலிமையையும் தயார் நிலையில் உள்ள குதிரை படையையும் திரட்டி வையுங்கள். இவற்றின் மூலம் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் பகைவர்களாய் உள்ளவர்களையும் இவர்கள் அல்லாத வேறு பகைவர்களையும் நீங்கள் திகிலடைய செய்திட வேண்டும். அந்த பகைவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை அறிவான். மேலும் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் எதனை செலவு செய்தாலும் அதற்குரிய முழுமையான கூலி உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். وَإِن جَنَحُوا لِلسَّلْمِ فَاجْنَحْ لَهَا وَتَوَكَّلْ عَلَى اللَّهِ إِنَّهُ هُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. وَإِن يُرِيدُوا أَن يَخْدَعُوكَ فَإِنَّ حَسْبَكَ اللَّهُ هُوَ الَّذِي أَيَّدَكَ بِنَصْرِهِ وَبِالْمُؤْمِنِينَ وَأَلَّفَ بَيْنَ قُلُوبِهِمْ لَوْ أَنفَقْتَ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا مَا أَلَّفْتَ بَيْنَ قُلُوبِهِمْ وَلَكِنَّ اللَّهَ أَلَّفَ بَيْنَهُمْ إِنَّهُ عَزِيزٌ حَكِيمٌ. يَا أَيُّهَا النَّبِيُّ حَسْبُكَ اللَّهُ وَمَنِ اتَّبَعَكَ مِنَ الْمُؤْمِنِينَ. நபியே, பகைவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்தால் நீரும் அதற்கு தயாராகிவிடும். இன்னும் அல்லாஹ்வையே முழுவதும் சார்ந்திருப்பீராக. சின்னமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். அவர்கள் உம்மை ஏமாற்ற முனைந்தால் அல்லாஹ் உமக்கு போதுமானவனாக இருக்கின்றான். தன்னுடைய உதவியினாலும் இறை நம்பிக்கையாளர் மூலமாகவும் உமக்கு வலுவூட்டியவனும் அவர்களுக்கிடையே உளப்பூர்வமான பிணைப்பை ஏற்படுத்தியவனும் அவனே. உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் நீர் செலவழித்தாலும் அவர்களுக்கிடையே உளப்பூர்வமான இணைப்பை உம்மால் ஏற்படுத்தி இருக்க முடியாது. ஆயினும் அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களை பிணைத்தான். சின்னமாக அவன் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாவான். நபியே, உமக்கும் உம்மை பின்பற்றுகின்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான். يَا أَيُّهَا النَّبِيُّ حَرِّضِ الْمُؤْمِنِينَ عَلَى الْقِتَالِ إِن يَكُن مِّنكُمْ 20 صَابِرُونَ يَغْلِبُوا 200 وَإِن يَكُن مِّنكُم 100 يَغْلِبُوا 1000 مِّنَ الَّذِينَ كَفَرُوا بِأَنَّهُمْ قَوْمٌ لَّا يَفْقَهُونَ. الْآنَ خَفَّفَ
خفف الله عنكم وعلم أن فيكم ضعفا فإن يكن منكم 100 صابرة يغلبوا 200 وإن يكن منكم 1000 يغلبوا 2000 بإذن الله والله مع الصابرين. நபியே, போர் புரிவதில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆர்வமூட்டுவீராக. உங்களில் நிலைகுலையாத 20 பேர் இருப்பின் இறை மறுப்பாளர்களில் 200 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். மேலும் இத்தகையோர் உங்களில் 100 பேர் இருந்தால் இறை மறுப்பாளர்களில் 1000 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். ஏனெனில் இவர்கள் புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றார்கள். இப்போது அல்லாஹ் உங்கள் சுமையை குறைத்து விட்டான். இப்பொழுதும் உங்களிடம் பலவீனம் இருப்பதை அவன் அறிவான். எனவே உங்களில் 100 பேர் உறுதிகுலையாதவர்களாயிருந்தால் 200 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். அத்தகையோர் உங்களில் 1000 பேர் இருந்தால் அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு 2000 பேரை அவர்கள் வென்று விடுவார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். ما كان لنبي أن يكون له أسرى حتى يسخن في الأرض تريدون عرض الدنيا والله يريد الآخرة والله عزيز حكيم. لولا كتاب من الله سبق لمسكم فيما أخذتم عذاب عظيم. فكلوا مما غنمتم حلالا طيبا واتقوا الله إن الله غفور رحيم. பூமியில் பகைவர்களை முற்றிலும் முறியடிக்காத வரையில் அவர்களை சிறைபிடிப்பதில் ஈடுபடுவது எந்த நபிக்கும் உகந்ததல்ல. நீங்கள் உலக ஆதாயங்களை விரும்புகிறீர்கள், ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு மறுமை நலன்களை விரும்புகின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். அல்லாஹுவின் தீர்ப்பு முன்னரே எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் கைதிகளிடமிருந்து பெற்றுக் கொண்டவற்றுக்கு பகரமாக உங்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். எனவே நீங்கள் போரில் கைப்பற்றிய பொருள்களை உண்ணுங்கள். அவை அனுமதிக்கப்பட்டவையும் தூய்மையானவையும் ஆகும். மேலும் அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்ந்து வாருங்கள். சின்னமாக அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். யா அய்யுஹன் நபிய்யு குல் லிமன் ஃபீ ஐதீகும் மினல் அஸ்ராஇ யஅலமில்லாஹு ஃபீ குலூபிகும் கைரன் யுக்திகும் கைரா إن يعلم الله في قلوبكم خيرا يؤتكم خيرا مما أخذ منكم ويغفر لكم والله غفور رحيم. وَإِن يُرِيدُوا خِيَانَتَكَ فَقَدْ خَانُوا اللَّهَ مِن قَبْلُ فَأَمْكَنَ مِنْهُمْ
والله عليم حكيم. நபியே, உங்கள் கைவசத்தில் உள்ள கைதிகளிடம் நீர் கூறும், உங்கள் உள்ளங்களில் சிறிதளவாவது நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிவானாகில் உங்களிடமிருந்து வாங்கப்பட்டதை விடவும் சிறப்பானதை அவன் உங்களுக்கு வழங்குவான். உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கருணை மிக்கவனாகவும் இருக்கின்றான். ஆயினும் அவர்கள் உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நினைத்தால், இதற்கு முன் அவர்கள் அல்லாஹுக்கே நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ் உம்மை கொண்டு அவர்களை கைது செய்ய வைத்தான். அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். إن الذين آمنوا وهاجروا وجاهدوا بأموالهم وأنفسهم في سبيل الله والذين آووا ونصروا أولئك بعضهم أولياء بعض والذين آمنوا ولم يهاجروا ما لكم من ولايتهم من شيء حتى يهاجروا وإن استنصروكم في الدين فعليكم النصر إلا على قوم بينكم وبينهم ميثاق والله بما تعملون بصير. والذين كفروا بعضهم أولياء بعض إلا تفعلوا تكن فتنة في الأرض وفساد كبير. எவர்கள் நம்பிக்கை கொண்டு மேலும் ஹிஜ்ரத் செய்து, அதாவது நாட்டை துறந்து சென்று அல்லாஹ்வின் வழியில் தங்களின் உயிர்களாலும் உடைமைகளாலும் போர் புரிகின்றார்களோ அவர்களும், எவர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு தஞ்சம் அளித்து உதவியும் புரிந்தார்களோ அவர்களும் உண்மையில் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாயிருக்கின்றார்கள். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்ட பின்பும் தாருல் இஸ்லாமிற்கு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவர்களுடைய எந்த விஷயத்திற்கும் நீங்கள் பொறுப்பாளர்கள் அல்லர், அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் வரையில். ஆயினும் மார்க்க விவகாரங்களில் உங்களிடம் அவர்கள் உதவி கோரினால் அவர்களுக்கு உதவி புரிவது உங்கள் மீது கடமையாகும். ஆனால் இந்த உதவி கூட உங்களோடு உடன்படிக்கை செய்துள்ள கூட்டத்தாருக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். சத்தியத்தை நிராகரித்துக் கொண்டிருப்போர் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாயிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இவ்வாறு செய்யாவிடில் பூமியில் குழப்பமும் பெரும் சீர்குலைவும் ஏற்பட்டுவிடும். والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم. والذين آمنوا من بعد وهاجروا وجاهدوا معكم فأولئك منكم وَأُولُو الْأَرْحَامِ بَعْضُهُمْ أَوْلَى بِبَعْضٍ فِي كِتَابِ اللَّهِ إِنَّ
إِنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ. மேலும் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு மேலும் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வின் வழியில் போராடினார்களோ அவர்களும், எவர்கள் தஞ்சம் அளித்து உதவி புரிந்தார்களோ அவர்களும் தாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாவர். அவர்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது, மேலும் நற்பேறுகளும் இருக்கின்றன. மேலும் அவர்களுக்கு பின்னர் எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து மேலும் உங்களுடன் சேர்ந்து போராடினார்களோ அவர்களும் உங்களை சார்ந்தவர்கள்தாம். ஆயினும் அல்லாஹுவின் வேதப்படி இரத்த பந்தமுடையவர்கள்தாம் ஒருவர் மற்றொருவருக்கு உதவுவதில் அதிக உரிமையுடையவர்களாவர். சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான்.